அது கொஞ்சம் இதா இருக்கு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மம்மி. சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே. காதல் யாரு வேணாலும் பண்ணலாம். ஓகே. காதல் பண்றதுக்கு ஒரு இப்ப நான் வந்து பொண்ணுங்க வந்து அந்த காலத்தில வந்து, "நீ வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். புருஷன் இல்லையா? புருஷன் போய்ட்டானா, நீ வந்து இப்ப கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும்." அந்த காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ உனக்கு ஒரு துணை வேணுமா? நீ தேடிக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. உன் பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு பிடிச்ச வாழ்க்கை. அதுவும் டிவோர்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா உனக்கு அவங்க வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி கேவலமா வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு, இப்படி பேசுறதுலாம் ஒரு கேவலம். இதனால தான் உங்க சொந்த பந்தம் யாரும் உங்கள மதிக்க மாட்டாங்க. உங்கள ஒதுக்கிருவாங்க. நீங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஏன் பொறந்தோம்? எதுக்கு பொறந்தோம்ன்னு எப்ப தெரியுமா உங்களுக்குலாம் தெரியும்? படுத்த படுக்கையா இருக்கும்போது ஒரு ஒரு பயலும் உங்களலாம் சீண்ட மாட்டான். உங்கள கண்டுக்கவே மாட்டாய்ங்க யாரும். பெத்த பிள்ளை கண்டுக்காது. சொந்த பந்தம் கண்டுக்காது. கூட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, உங்களுடைய ஆட்டிட்யூட்லாம் அப்படி இருக்கும். ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பீங்க.